ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போட் நெக். அதாவது போட் நெக்குக்கு எப்படி நம்ம ஆரி ஒர்க்கு டிசைன் பண்றது. அது வந்துட்டு போட் நெக்கை நம்ம நார்மலா இந்த மாதிரி கிளாத்ல நம்ம போட முடியாது. அப்படி இல்லைன்னா கூட நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். கிளாத்ல இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் இப்படி ஃபோல்டு பண்ணோம்னா அச்சு அந்த சைடு விழுந்துடும். ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட் எப்படின்னா ரொம்பவே ஈஸி மெத்தட். இது எதுக்குன்னா போட் நெக்னால நம்ம வந்து அச்சு எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஷேப் மாறும். ஸோ அதுக்காண்டி பேப்பர் பேட்டர்ன் போட்டு நம்ம அந்த அச்சு அப்படியே அந்த கிளாத்ல வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுல எப்படி அந்த போட் நெக் வரைகிறதுன்ட்டு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் இப்போ பேப்பர் பேட்டர்ன் போடுறேன். ஆனா நீங்க நார்மலாவே நம்ம ப்ளவுஸ்ல கூட நீங்க கட் பண்ணிட்டு நீங்க கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லென்த் வந்துட்டு 15 இன்ச் வச்சுக்கலாம். மேல 15 வேண்டாம். சீம் வந்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். லென்த் வந்துட்டு 14 இன்ச் வச்சுக்கலாம். சீம் வந்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1 இன்ச் தான் சீம் சேர்க்கணும். 14 இன்ச்சு மேலே நான் வச்சுட்டேன். 14 இன்ச்சு லென்த் வச்சிருக்கேன்னா இப்போ இதில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக வருது இதில். இப்போ நம்ம ஆஃப் த ஷோல்டர் எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஷோல்டர் இருந்து ரைட் சைடு ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக பேக்கில் மட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ எனக்கு 13 வருதுன்னா அதை நீங்க 2ஆ டிவைட் பண்ணணும். 2ஆ நம்ம டேப்பால நீங்க இப்படி பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 6.25 வருது. நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 வச்சுக்கலாம். நான் எப்போதும் நார்மலா 7 தான் வைப்பேன். அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு அதாவது இந்த ஹார்மோல் பக்கம் வந்து இழுக்காது. போட் நெக்னாலே நார்மலா நம்ம வந்துட்டு கரெக்டா நம்ம ஆஃப் த ஷோல்டர் தான் வைக்கணும். நான் 7 வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஆஃப் த ஷோல்டர்ல இருந்து நம்ம எவ்வளவு 6.25 சொன்னோம், அந்த 6.25 இங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு லூஸா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல இருந்து கம்மி பண்ணி 6 கூட அந்த 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி 6 கரெக்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 வச்சுட்டு இப்போ இங்க 6 வச்சோமா, அதே சேம் இங்கேயும் 6 தான் வரும். இங்கேயும் 6 தான் வரும். இங்க வந்துட்டு நீங்க நம்ம மேல 7 வச்சோம் பாருங்க, அந்த 7 இங்க வச்சுக்கணும். இப்போ இதுல நீங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நீங்க லைன் போட்டுருங்க. அதுல இருந்து லைன் போட்டு இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப நான் வரையறது வந்து பேக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட ஜஸ்ட் தான். ஜஸ்ட் வந்து ஜஸ்ட் டிவைடட் பை 4 சுத்திக்கு நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட் டிவைடட் பை 4. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு 34. அந்த 34 நீங்க 4ஆல டிவைட் பண்ணுங்க. சுத்திக்கு எடுக்கணும். இப்போ 34 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8 வருது. அந்த 8 நம்ம இதுல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச் சீம். அதே சேம் தான் கீழேயும் பண்ணணும். நம்மளோட வேஸ்ட்டை சுத்தி நீங்க எடுக்கணும். நம்ம ப்ளவுஸோட எண்ட் பாயிண்ட் வேஸ்ட்டை சுத்தி நீங்க எடுக்கணும். ஒரு கை உள்ள வச்சு தான் நீங்க எடுக்கணும். 28 வருது. 28 நீங்க அதே மாதிரி 4ஆல டிவைட் பண்ணுங்க. இந்த மாதிரி 4ஆல டிவைட் பண்ணிட்டு டிவைட் பண்ண நமக்கு எவ்வளவு வருது பாருங்க. 7.25 கிட்ட வருது. அப்ப அந்த 7.25 நீங்க கீழே வச்சுட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம பேக்ல டாட் பிடிப்போம். 7.25 1/2 இன்ச் சேர்த்தா 7.25. அந்த 7.25 இதுல மார்க் பண்ணிடுவோங்க. பண்ணிட்டு 1 இன்ச் அதே மாதிரி சீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இங்க நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 14 வச்சிருக்கணும். இப்போ நான் 15 வரைக்கும் வைக்கலாம். 1 இன்ச் போக 13 தான் வரும். 1 இன்ச் போக 13 தான். இங்க தான் மார்க் பண்றேன். நான் கீழே இருந்தே மார்க் பண்றேன். 4 இன்ச் தான் கரெக்டா. 4 4.5 வைக்கலாம் பேக். இப்போ இங்க இருந்து நம்ம லென்த் பார்க்கும்போது எவ்வளவு வருது பாருங்க. 8.25 வருது. நான் இப்போ கீழே இருந்தா எவ்வளவு எனக்கு பார்ப்பேன். மித்த ஊருக்குமே நான் கீழே தான் பார்ப்பேன். மேல இருந்து பார்க்க மாட்டேன். கீழே எவ்வளவு வருதுன்னு பார்ப்பேன். 4.5 நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்போ ஆஃப் சொல்லுங்க. இங்க வந்துட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் வித்து. இப்போ இங்க இருந்து 3 இன்ச் டெப்த். இது போட் நெக் பட்டிங்களா இருக்காங்க. இப்போ இங்க இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு
இப்போ இதை இந்த மாதிரி நான் ஸ்கேல் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு போட் நேரனால இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இங்கே வரைக்கும் தானே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, போட் நெக் மாதிரி வருதுன்னா இங்க இருந்து இந்த நீங்க இப்படி வரும் பாருங்க, அந்த நெக்ல வரைய போறேன் நான். ஒன்றரை இங்க இருந்து வச்சுக்கலாம் நடுவுல. இதுல சாரி இதுல நிப்பா இன்வெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒன்றரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க, ஸ்கேலை வச்சு நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வளைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு வளைய வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சாரி, இதையே கட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்துட்டு இதை எடுத்து விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு அப்புறம் கரெக்டாக அளவு தெரியும். அதே மாதிரி இன்னும் சொல்ல மாதிரி இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி வச்சு ஒரு வளைய போட்டுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதுல இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்க நாட் ஆன் வச்சுக்கலாம், அப்படி க்ளோஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதோட நடு எதுன்னு பார்த்து கரெக்டாக வாங்க. இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இது வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், சாரி இந்த வரையும் நான் எடுத்துருவோம். இப்போ என்ன க்ராஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பார்த்து வரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பெட்டியில் 1 நிமிஷம் வச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் மார்க் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் மார்க் பண்ணி டாட் பிடி கொடுத்து வாங்க. அதே சேம் இங்கேயும் 1 நிமிஷம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு 2 நிமிஷம் இங்கே 2 நிமிஷம் மார்க் பண்ணிட்டு இங்க ½ இன்ச் இதுல இருந்து நம்ம டிசைன் பண்ணணும். அவ்வளோதான். இங்க இருந்து 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு ½ இன்ச், இது வந்துட்டு ½ இன்ச்
இங்க இருந்து மேலே 3 இன்ச் மார்க் பண்ணி முதல்ல ஒரு லைன், அப்புறம் சைடில் நம்ம இந்த மாதிரி ஆஃப் இன்ச்குள்ளே நம்ம பண்ணணும். அதே சேம் இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணி மேலே 3 இன்ச் மார்க் பண்ணி சைடில் மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது டாட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆரி டிசைன் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்துட்டு ஆஃப் இன்ச் விட்டுட்டு தான் நம்ம ஆரி டிசைன் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.